Hello friends, welcome to my channel TNPSC Tricks. இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல பொறையுடைமை அதிகாரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 5 குறள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு 6 to 10 குறள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 குறள் பார்ட் 1 வீடியோல வேணும்ன்றவங்க நம்ம சேனல் பேஜ்ல போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 6 to 10. அதுல ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர். சரிங்களா? ஒருத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தண்டித்தவர். இது போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தண்டித்தவருக்கு எத்தனை நாள் இன்பம் அப்படின்னா ஒரு நாள் தான் இன்பம். சரிங்களா? பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா உலகம் உள்ள வர அவங்களுக்கு என்ன அப்படின்னா புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொன்றும் துணை அப்படின்னா உலகம் உள்ளவரை அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தண்டித்தவருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னா உலகம் உள்ளவரை அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குறள். திறனல்ல தற்பிற செய்யினும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று. சரிங்களா? இதுல பாருங்க, திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாதன்றதான் இதோடைய மீனிங். செய்யத்தகாத செயல்கள் செய்யினும் நோந்து அப்படின்னா துன்பம் கருதி அறநல்ல செய்யாமை நன்று. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்யத்தகாத செயலை செஞ்சாலும் செய்யறாங்க அப்படின்னா அதோடைய துன்பம் கருதி அறநல்லன்னு தெரிஞ்சு அதை செய்யாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, திறனல்ல செய்யத்தகாத செயலை செஞ்சாலும் அதோடைய துன்பம் கருதி அறநல்லன்னு தெரிஞ்சும் அதை செய்யாம இருக்கிறதா நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட் குறள் போலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கு. சரிங்களா? மனசெருக்கு அப்படின்னா ஒரு மன அழுத்தத்தால் மிக்கவர் ஒரு செயலை செய்யறாங்க, ஒரு தீய செயல்கள் நமக்கு செய்யறாங்க அப்படின்னா தகுதியான் அப்படின்னா பொறுமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம பொறுமையால் அதை வெல்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒருத்தவங்க மனசெருக்குனால் செய்யக்கூடிய ஒரு செயலை நம்ம எப்படி அதை வெல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தகுதியான்னா பொறுமையால வென்றுவிட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? நெக்ஸ்ட் குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இனாசொல் நோக்கிப்பவர். இப்ப துறவரம் மேற்கொள்றாங்கல்ல, அவங்கள விட தூய்மை உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்தார்வாய்னா வரம்பு கடந்து பேசுபவரை தான் அப்படி சொல்றாங்க. வரம்பு கடந்து தீய சொற்களை பேசுறவங்க. ஓகேங்களா? துறவரம் செய்யறத விட ஒரு தூய்மையான ஒரு உயரம் உடைந்தவர்கள் யாரு அப்படின்னா இன்னாசொல் பேசுறவங்க. இன்னாசொல் அப்படின்னா தீய சொற்கள் பேசுறவங்கள பொறுத்து கொள்பவர்களை துறவரம் மேற்கொள்றவங்களை விட ஒரு பெரிய நிலையில வச்சு சொல்றாங்க. சரிங்களா? துறந்தாரின் தூய்மை யாரு? வரம்பு கடந்து பேசுபவரின் இன்னாசொல் நோக்கிற்பவர் அப்படின்னா போன இதுல பார்த்தோம். இது நோக்கிற்பவர்னா பொறுத்து கொள்பவர். சரிங்களா? இன்னாசொல்னா தீய சொற்கள். துறந்தாரின் தூய்மை யாரு? இறந்தார்வாய்னா வரம்பு கடந்து பேசுபவரின் இன்னாசொல் நோக்கிற்பவர்னா பொறுத்து கொள்பவர். சரிங்களா? நெக்ஸ்ட் குறள். உண்ணாது நோற்பார் பெரியார் பின் சொல்லும் இனாசொல் நோக்கிப்பாரின் பின். சரிங்களா? உண்ணாது அப்படின்னா உண்ணா நோன்பு. சரிங்களா? உண்ணா நோன்பு செய்யறவங்க. ஓகேங்களா? உண்ணா நோன்பு உண்ணா நோன்பு மேற்கொள்றவங்களை விட பெரியவங்க யாரு அப்படின்னா இன்சொல் பேசுவாங்கள, இன்சொல் பேசுகிறவங்கள பொறுத்து கொள்றவங்கள நோன்பு இருக்கிறவங்கள விட ஒரு பெரிய ஒரு நிலையில வச்சு வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? உண்ணாது நோக்கிற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இனாசொல் நோக்கிற்பவரின் பின். சரிங்களா? ஓகே, இதோட பொறையுடைமையோடைய அதிகாரம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதிகாரத்துல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.